பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்திலே 2 நாளாகவும் அங்கே 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் தன்னை பலவானா நினைச்சு அவங்க தோத்து போகிறாங்க. ஒரு சிலர் நான் பலவீனன் என்று நினைச்சும் தோத்து போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தோல்வியில தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஓட்டத்தில் ஒரு ஜெயமோ வெற்றி பெறும் என்ன இல்லை, அந்த மனநிலையிலே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போனவர்களாக கம்பேர் பண்றாங்க. அவன் நல்லா இருக்கான், அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, என்னால ஏன் முடியலன்னு. ஒருவேளை நீங்க எந்த நிலையில் இருக்கிற பரிசுத்த வேதத்தில் நமக்கு ஒரு உத்தியோகத்தை, ஒரு மாற்று சிந்தையை வைத்திருக்கிறான். ஆசா என்ற ஒரு அரசன், அவன் அரசு பொறுப்பேற்று நல்ல சமாதானமாய் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான், உத்தமனாய் நடந்து கொண்டான். அவன் காரியங்கள்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருந்தபடியால் சத்துருக்கு விளக்கினான். திடீர்னு அவன் வாழ்க்கையில ஒரு எதிரி வருகிறான். சேரா என்ற ஒரு எதிரி எத்தோப்பியர் வருகிறான். எத்தோப்பியர்கள் தெரியும், அந்த கருப்பர்கள் நடையா இருப்பாங்க, ரொம்ப பலசாலியா இருப்பார்கள். அவங்க வந்து திரளான கூட்டத்தோடு வந்து ஆசாவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆசா இலங்கப்பட்டான். யூதாவில 3 லட்சமும் பெஞ்சமின் 2 லட்சமும், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் தான் தேடுறாங்க. ஆனா அவர்கள் எவ்வளவு வந்தாங்களா, 10 லட்சம் பேர் எண்ணிக்கை கடங்க பெரிய நட்டையான பலசாலிகளாய் வரும்போது ஆசா இப்போ தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அருமையானவர்களே, நம்ம சுத்தி சில எதிரிகள் இருப்பார்கள், சில நாம் எதிர்கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இருக்கும், சில மனிதர்கள் இருப்பார்கள், சில இயற்கை செயற்கை சூழல் இருக்கும், சில குடும்பங்களில் குறைபாடு இருக்கும், தேவைகள் இருக்கும். இதெல்லாம் கண்டு நம்ம பயந்து போகக்கூடாது. ஒருவேளை நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் பாருங்க. உங்கள் மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய தேவன். நீதிமொழிகள் 24:10 சொல்லுது, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவையானால் உன் பலன் கூறுகிறது. அவர் சொல்ல, ஆபத்து காலத்திலே நான் உன்னோடு இருப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனம் பண்ணுவேன். இன்றைக்கு மக்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் பெற வேண்டும் என்றால் ஆசாவை போல கொஞ்சம் கண்களை தேவனை நோக்கி பெறுவர்கள். கடன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நீ வாலிபுள்ளையா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், குடும்பத்தில் நடத்துகிற ஆளா யாரா இருந்தாலும் உங்க வாழ்விலே ஒரு ஜெயத்தை தர நீங்க ஒருவேளை நீங்களே டிக்ளேர் பண்ணலாம், எனக்கு பலன் இல்லை, என்னால போராட முடியாது, என் தலைவிதியை தலையெடுத்து நான் இப்படியே வாழ்ந்து போறேன். இல்லை, உங்களுக்கு ஒரு மறுவாழ்வையும் ஒரு மேன்மையும் ஒரு சிறந்ததை தருவதற்கு தேவன் வல்லவர். ஏனென்றால் உங்களை நீங்க படைத்துக் கொள்ளவில்லை. நீங்களும் இப்படிதான் ஆணாக பிறப்பேன், பெண்ணாக பிறப்பேன், இங்கேதான் பிறப்பேன், இப்படி பிறப்பேன் நீங்க சொல்லவில்லை. இந்த பூமியிலே உங்களை தோற்றுவித்தவருக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் நீங்க செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவரை நோக்கி ஆண்டவரே என்று நீ கதறி கூப்பிட்டு பாருங்கள், உங்க கண்ணீரை துடைப்பார். ஆசா வாழ்க்கை பாருங்க, அந்த ஏராளமான திரளான மக்கள் என் முன்பாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி நான் போகிறேன் என்று போகும்போது அந்த யுத்தம் அந்த கர்த்தருடைய யுத்தமாக மாறி போனது. எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள், துரத்தி அடித்து அங்கே மிகுதியான கொள்ளைகள் அகப்பட்டது. உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கணம், இதுவரைக்கும் இல்லாத மேன்மையை நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்க போக்கஸ்ட் உங்கள் எதிரி மேல் இருக்க வேண்டாம். உங்க போக்கஸ்ட், உங்கள் நோக்கங்கள் உன்னை படைத்த தேவன் மேல் இருக்க வேண்டும். ஆமே. உங்க எதிரிகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் பெரியவனா தெரியுமா, பலசாலியா தெரியுமா, உங்களுடைய பலன் குறுகி போகும், உங்களுடைய சிந்தை அது ரொம்ப பதட்டமாய் மாறி போகும். நீங்கள் எதிரி அல்ல, உங்களை படைத்த தேவன் நோக்கி பாருங்கள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் அவர் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவர் லேசான காரியம். அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வாலிபனாக இருக்கலாம், சிறுபிள்ளையா இருக்கலாம், பெரியவர்களாக யாராக இருக்கலாம், உங்க வாழ்க்கையை நீங்கள் வெற்றியாக அமைக்க வேண்டும் என்றால் உங்க எதிரை நோக்கி பார்க்காதீங்க, ஒரு போராட்டத்தை நோக்கி பார்க்க. ஒருவேளை ஒரு ஏழையான குடும்பத்தில் வாழலாம், நெருக்கடி மத்திலே வாழலாம், பெற்றோர்கள் ஒரு சமாதானம் இல்ல சூழலை வாழலாம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால், நீங்க மேன்மையான நிலைக்கு வர வேண்டும் என்றால் நீங்க ஒண்ணு செய்யணும், உங்க பலவீனத்தை அல்ல, உங்களை பலப்படுத்துகிற ஒருவரை நோக்கி பாருங்கள். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்ய வல்லவர் என்று அந்த ஆசா என்ற ஒரு பக்தர் நம்பினார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் போக விடல. இன்றைக்கு நம்புங்க, உயிரை நம்பிக்கை இல்லை, கடல் நம்பிக்கை இல்லை,
ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு போகிறா, ஒருவேளை போதிக்கிறாளா, யாராக இருந்தால் நம்பிக்கை இல்லாமல் செய்கிறீங்களா, இன்றைக்கு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அவர் பலப்படுத்தும். எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எங்க தடுமாறினீங்களோ, அதே இடத்துல உங்களை தூக்கி நிறுத்துவார். இந்த 2 நாளாகும் 14-11 அவசரத்துப்படி தேவன் உங்களை ஆசிரித்து உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. God bless you.